என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா, அமெரிக்கா ஏன் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறத சொல்றாங்க? அப்படி சொல்றதுனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்? இந்தியா ஏன் உடனடியாக அமெரிக்காவுக்கு போடப்பட்டிருந்த பல வரிகளை குறைத்தார்கள்? சீனாவுக்கு இதனால பாதிப்புகள் என்ன? பிரிக்ஸ் இதனால உருபெறும் அப்படின்னு சொல்றாங்களே, அதனுடைய காரணம் என்ன? தங்கம் விலை இதனால ஒருவேளை கூடலாம், பட் நல்லா கூடினாலும் டமார்னி கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்றாங்களே, அதற்கான காரணம் என்ன? இது முதல் பாகம். இன்னைக்கு ஏப்ரல் 2ஆம் தேதி. இந்த வீடியோவை ஷூட் பண்ற வரையிலும் அமெரிக்காவினுடைய டாரிஃப் பிளானை பத்தி இன்னும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எதுவும் சொல்லலை. பட் நாளைக்கு மார்னிங், அதாவது இந்திய நேரப்படி ஏப்ரல் 3ஆம் தேதி நமக்கு அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய டாரிஃப் பிளான் என்ன, இதனால் ஏற்படக்கூடிய ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் படிச்சுட்டு இதனுடைய கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பாகத்தையும் பார்த்து விடுங்கள். அடுத்த பாகத்துக்காக தயாராக இருங்கள். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இருக்கிறது நம்ம நாட்டில் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி சர்வீஸ் அப்படிங்கிறதையும் நம்ம அதிகமாக கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நாடு எப்போதுமே ஒரு ப்ரொடக்டிவிட்டி நிறைந்த நாடா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கான்னு கேட்டா இல்லை. அதனால அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எல்லா பொருட்களையுமே இறக்குமதி பண்ணுவாங்க. இறக்குமதி பண்றதுனால அவங்க நாட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவங்க கிட்ட விற்பதற்கு எந்த பொருளும் கிடையாது, எல்லா பொருளையும் வாங்க தான் வேணும். விற்கிறதுக்கு ஒரு 10 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுல இருந்து அதே 10 பொருள் நம்ம இறக்குமதி பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்ல தயாரிக்கக்கூடிய அந்த 10 பொருள் எப்படியாவது விற்று முடியுமா? விற்கவே முடியாது. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருள் அதை விட கம்மி விலைக்கு இருக்கலாம். அப்ப நாம என்ன செய்ய முடியும், நம்முடைய இண்டஸ்ட்ரி இல்ல நம்முடைய வியாபாரிகள், நம்முடைய தொழில் முனைவோர்கள், நம்ம பெரிய அளவில் நம்முடைய தொழிற்சாலை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் உருவாக்கக்கூடிய பொருளை விற்பனை செய்வதற்கான சந்தையை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒரு அரசாங்கம் மெயின் அதை தான் செஞ்சு கொடுக்கணும். அப்படியே ஒரு விற்பனையை செய்யக்கூடிய ஒரு சந்தையை உருவாக்க வேண்டும் என்றால் வெளிநாடுகள்ல இருந்து அதே மாதிரியான பொருள் இறக்குமதி நம்ம செய்யறோம்னா அதை நிப்பாட்டணும். நேரடியாக நம்ம அமெரிக்காட்ட சொல்றோம், எப்பா என்கிட்ட ஒரு 10 பொருள் இருக்கு, அந்த 10 பொருள் நான் ஒன்று இனிமேல் வாங்க மாட்டேன், ஏன்னா நாங்களே அதை தயாரிக்கிறோம், எனவே அந்த 10 பொருள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அமெரிக்கா சொல்லுவான், அப்படின்னா நான் வேற 10 பொருள் இல்லாமல் நமக்கு 50 பொருள் தந்துட்டு இருப்பான். மீதம் இருக்கும் 40 பொருளையும் நான் தரமாட்டேன், டோட்டல் 50 பொருளையும் நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ நமக்கு மறுபடியும் பிரச்சனை. ஏன்னா நம்ம தயாரிப்பது 10 பொருள், மீதம் இருக்கும் 40 பொருள் அவன்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும், இம்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இடத்துல தான் டாரிஃப் அப்படிங்கிறது விளையாடுது. நம்ம ஊர்ல 2 வீலர் எல்லாருமே நம்ம தயாரிச்சுட்டு இருக்கோம், நிறைய நிறுவனங்கள் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அதே மாதிரியான 2 வீலர் அமெரிக்காவும் தயாரிக்கிறது. அமெரிக்காவில இருந்து 2 வீலர் வேண்டாம்னு சொல்ல முடியாததுனால அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய இந்த மாதிரியான 2 வீலர்ஸுக்கு, அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர்ஸுக்கு, அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய கால்குலேட்டர்ஸுக்கு நம்ம என்ன செய்யறோம்னா வரி விதிப்போம். அதாவது அங்க இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் நம்ம நாட்டுக்கு அவங்களுடைய பொருளை இங்க இம்போர்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னா அவங்களுக்கு 20 ரூபாய் வரி விதிப்போம். எக்ஸாக்டா ஒரு பொருளினுடைய விலை 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அங்கிருந்து அமெரிக்கால இருந்து ஒரு பொருளை ஏற்றுமதி செய்யும் போது அந்த விலை 10 ரூபாய் தான். ஆனா இந்திய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா, ஆல்ரெடி அதே மாதிரியான பொருள் என்கிட்ட இருக்கு, உன் பொருளையும் நான் வாங்கி விற்பனை செய்வதற்கு நீ 10% எனக்கு டாரிஃப் தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 10 ரூபாய்க்கு பொருள் 10% அப்படிங்கிறது 1 ரூபாய். அப்போ 11 ரூபாயா மாறிடுது நம்ம நாட்டுக்கு வரும்போது. அதுல 10 ரூபாய் தான் யாருக்கு கிடைக்கும், அந்த எக்ஸ்போர்ட்டருக்கு, அங்கிருந்து அனுப்புனவருக்கு கிடைக்கும். 1 ரூபாய் அவர் என்ன செஞ்சிருவாரு, இந்திய அரசாங்கத்துக்கு வரியா கட்டிடுவார். 1 ரூபாய் அரசாங்கத்துக்கு லாபமா கிடைக்கும். ஆனா நமக்கு வரும்போது அது 11 ரூபாயா இருக்கு. நம்முடைய இங்க அதை இம்போர்ட் பண்ணவங்க, நம்முடைய வியாபாரிகள் 9 ரூபாய் லாபத்தை சேர்த்து 20 ரூபாய்க்கு விற்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, அதுல நிறைய டேமேஜ் வரும், அது பிறகு அவங்களுக்கான லாபம் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து 9 ரூபாய், அப்படி 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நல்லா தானே இருக்கு. நாம ஒரு பொருளை வாங்கி விற்பது இப்படித்தானே அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இன்னொரு சிக்கலையும் நான் சொல்லிடுறேன். சிங்கப்பூர் போன்ற நாடுகள் கண்டிப்பா அவங்க கிட்ட எதுவுமே மேனுஃபேக்சரிங் இல்லாததுனால அவங்களுக்கு எதையுமே அவங்க நாட்டுக்குள்ளேயே விற்று முடிக்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் இல்லை. அதனாலதான் அவங்க குட்ஸுக்கு 0% டாரிஃப் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. நாம சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி பண்றதா இருந்தா 0% டாரிஃப்ல ஏற்றுமதி பண்ணிடலாம், அவங்களுக்கு அந்த பொருள் வேண்டுமாக இருந்தது என்றால். அவங்க கிட்ட தான் அதே மாதிரி பொருளை உருவாக்குறதே கிடையாது. ஆனா இந்தியா, அமெரிக்கா போன்ற நாடுகளை நம்ம எடுத்து பாருங்களேன். இதுல அமெரிக்காவை மட்டும் எடுத்து பாருங்க. அமெரிக்கா தான் இண்டஸ்ட்ரீஸ்ல வேர்ல்டு லெவல்ல மேனுஃபேக்சரிங் செஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் லெவல்ல பெரிய நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளில் ஒரு 10 நாடுகள் எடுத்துட்டோம்னா 3வது 4வது நாடு அமெரிக்கா வந்துருவாங்க. கிட்டத்தட்ட 180 நாடுகள் இருக்குன்னா அதுல 120 நாடுகளுக்கு மேல அமெரிக்கா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கறத செஞ்சுட்டு இருக்காங்க. சோ அமெரிக்காவிலேயே தயாராகக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்கு. அமெரிக்காவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை அமெரிக்காவிலும் விற்க வேண்டும், பிற நாடுகளுக்கும் விற்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய வியாபாரிகள் என்ன செய்வாங்க, அவங்க பொருளை தயாரிச்சுட்டு இந்தியாவில் போய் விற்பனை பண்ணலாம். ஏன்னா இந்தியாவில தான் ஒரு 145 கோடி மனிதர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அமெரிக்காவும் இந்தியாவும் உட்கார்ந்து பேசும்போது இந்தியா சொல்றாங்க, இல்ல எனக்கு இதே மாதிரி பொருள் இருக்கு, நான் அந்த பொருளை என் நாட்டில் வந்து விற்க வேண்டும் என்றால் 60% வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க.
ரூபாய் பொருளுக்கு 6 ரூபாய் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு விற்பனையாளர் இதை மேனுஃபேக்சர் பண்ணவர் 16 ரூபாய்க்கு அவருடைய பொருளை ஏற்றுமதி பண்ணணும். அதாவது 16 ரூபாய் அப்படிங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம ஆட்கள் அதை வாங்குவாங்களா? 20 ரூபாய்க்கு தான் மார்க்கெட் பிரைஸ் இருக்கு. 16 ரூபாய்க்கு வாங்கி எப்படி 20 ரூபாய்க்கு விற்க முடியும்? எனவே நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்தியாவில் அதே மாதிரி பொருள் இருக்கான்னு பார்த்து விற்பனை செய்து முடிச்சுவாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு அது லாஸாக மாறுது. அமெரிக்கா என்ன சொல்றாங்க, என் பொருளை நான் உன் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நீ 60% வரி விதிக்கிற, ஆனா ஓம் பொருளை ஏன் நாட்டுக்கு கொடுக்கும்போது அமெரிக்கா எவ்வளவுதான் வரி விதிக்கிறாங்கன்னு கேட்டா வெறும் 5%, 8%, 10%க்கு கீழே 1 ரூபா கூட வரி விதிக்கல. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஏன் நாட்டில் நீங்க நிறைய பேர் எல்லா பொருளையும் டம்ப் பண்றீங்க, ஏன் பொருள் எதுவுமே விற்க மாட்டுக்கு. எனவே ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கறத நாங்க அறிமுகம் பண்றோம் அப்படின்னு சொல்லி அறிமுகம் பண்றாங்க. இதுதான் ரெசிப்ரோக்கல் டாரிஃப் அப்படிங்கிறதுக்கான மெயின் எய்ம். சரி, இந்த எய்ம் இங்க வருதுன்னா எங்கே ஒரு இடத்துல ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு ஒன்று இருக்கணும்ல. ட்ரேடு டெபிசிட்னா என்ன? ஒரு நாடு அதிகமாக இறக்குமதி செய்து ஆனால் கொஞ்சோண்டு மட்டும்தான் ஏற்றுமதி செய்யுது. அப்படி கொஞ்சோண்டு மட்டும்தான் ஏற்றுமதி செய்வதனால் இந்த நாடு என்ன செய்வாங்கன்னா இறக்குமதி பண்றதுக்கு பணத்தை கூடுதலாக கொடுப்பாங்க. அவங்க ஏற்றுமதி செய்வதில் பணம் கொஞ்சோண்டு தான் இருக்கும். அப்போ கிடைக்கக்கூடிய லாபம் கம்மி, கொடுக்கக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்கும். இதுதான் ட்ரேடு டெபிசிட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேடு டெபிசிட்ல ஒரு 1வது 2வது நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா தான். பல நாடுகள் கூட ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாலும் அமெரிக்கா என்ன செய்யறாங்க, எல்லா பொருட்களையும் இறக்குமதி, அதிகமான பொருட்களை இறக்குமதி செய்யறாங்க, ஆனா கொஞ்சம் பொருட்களை தான் ஏற்றுமதி செய்யறாங்க. காரணம் இருக்கு, அமெரிக்க பொருட்களுக்கு பல நாடுகளும் டாரிஃபை அதிகமாக விதித்திருக்கிறார்கள். ஸோ அமெரிக்க பொருட்களுக்கு டாரிஃப் அதிகம்னால அங்கே இருக்கக்கூடிய பொருளை நிறைய ஏற்றுமதி செய்ய முடியல. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு தேவையான பொருட்களை டாரிஃப் ரொம்பவே கம்மியாக பல நாடுகளும் இறக்குமதி செஞ்சிடறாங்க, அமெரிக்காக்குள்ள கொண்டு டம்ப் பண்ணிடுறாங்க. ஸோ அமெரிக்காவினுடைய ட்ரேடு டெபிசிட் அதிகமாக இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரேடு டெபிசிட் இருக்கு, ஒரு 250 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு இருக்கு. யூகே எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல நாடுகள் கூட ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஸோ அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இதை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படி நினைக்கிறாரு. ஸோ இப்போ அமெரிக்காவினுடைய நிலைமை எடுத்து பார்த்தீங்கன்னா 1.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா அவங்க இம்போர்ட் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பண்றதை விட 1.1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவினுடைய பணம் கூடுதலாக என்ன செய்யப்படுது, எங்கேயோ செலவாயிட்டே இருக்கு, அவங்களால சேமிக்கவே முடியல. இம்போர்ட் 1.1 ட்ரில்லியனுக்கு எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு இருக்கிறத கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் 92 நாடுகள் கூட அமெரிக்கா செய்யக்கூடிய வியாபாரத்தில் ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறதான் இருக்கு. அதாவது கூடுதலான பொருளை இறக்குமதி பண்ணி குறைவான பொருட்களை ஏற்றுமதி பொருளை அதிகமாக என்ன செய்யறாங்க, ஏற்றுமதி பண்றாங்க. குறைவாக மட்டும் அந்த 111 நாடுகள் வந்து இறக்குமதி பண்றாங்க. ஆனா இந்த 111 நாடுகள் குட்டி குட்டி நாடுகள். 92 நாடுகள் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் பெரிய பெரிய நாடுகள். ஸோ இந்த இடத்துல ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது 1.1 ட்ரில்லியனா இருக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் அவங்க நாட்டுக்குள்ளேயே உருவாகுது. குறிப்பா அமெரிக்காவுக்கு சீனா, மெக்சிகோ, வியட்நாம் கூட கூடுதலான ட்ரேடு டெபிசிட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் மெக்சிகோ, சீனா, வியட்நாம், கனடா போன்ற நாடுகளுக்கு நாங்கள் கூடுதலான டாரிஃப் 25% டாரிஃப் அப்படிங்கிறத கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா தயாரிக்கக்கூடிய பொருள் கனடாவுக்கு அதிகமாக தேவையில்லை, ஆனால் அதே பொருளை கனடா அமெரிக்காக்குள்ள டம்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது கனடாவிடம் நேரடியாக சொல்லாம 25% வரி விதிக்க போறோம்னு சொன்ன உடனே அந்த பொருள் அமெரிக்காக்குள்ள வராமல் இருக்கும். அமெரிக்காவில் உருவாகக்கூடிய பொருளை அமெரிக்கர்கள் உபயோகிப்பாங்க, கனடா பொருட்களை அமெரிக்கர்கள் அவாய்ட் பண்ணுவாங்க. காரணம் 25% வரியுடன் சேரும்போது அந்த பொருளுடைய விலை அதிகமாயிரும். இதை தான் கனடா எதிர்க்கிறாங்க, இதை தான் மெக்சிகோ எதிர்க்கிறாங்க. இது அவங்களுக்கான ஆப்போசிட் சைடு. அதுக்கு நேர் ரிவர்ஸ் சைடு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற இடங்கள்ல. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க பொருட்களுக்கு அதிகமாக வரி விதிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா இரண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அமெரிக்கா கனடா, சீனா போன்ற நாடுகளுக்கு 25% வரியும், மீதம் இருக்கும் நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு எவ்வளவு வரி அவங்க எக்ஸ்ட்ராவா விதிக்கிறாங்களோ அதே அளவுக்கான ரெசிப்ரோக்கல் வரியை நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவின் மீதான நம்பகத்தன்மை அப்படிங்கிறத கம்மி பண்ணும். நிறைய நாடுகள் இப்போது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தடுத்து நிறுத்திட்டு ரீரூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாலாம் இப்போ பல நாடுகள், ஈவன் கனடா போன்ற நாடுகள் கூட வேற மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கு பொருளை விற்பனை செய்வதற்கு ட்ரை பண்றாங்களே தவிர அமெரிக்கா வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துகிறார்கள். இது நாளடைவில் அமெரிக்கா பேஸ்டான எக்கனாமி அப்படிங்கிறத பிரேக் பண்ணிட்டு பிரிக்ஸ் பேஸ்டான எக்கனாமி அப்படிங்கிறது ஒன்று உருவாகிறதுக்கான காரணமாக மாறும். சொல்லப்போனா பிரிக்ஸுக்கு கூடுதலான பொறுப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரேட் வார் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி சீனாவினுடைய எக்கனாமி, உலக நாடுகளோட எக்கனாமி எல்லாமே அடி வாங்கும். இதனால சந்தை அப்படிங்கிறதும், அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறதும் கொஞ்சமாக ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஷேர் மார்க்கெட் எப்பெல்லாம் அடி வாங்குதோ அப்பெல்லாம் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்கள் அதிகமாக விரும்புவது தங்கத்தை தான். தங்கத்தின் விலை அப்படிங்கிறது 3 விதமாக பார்க்கலாம். ஒன்று ஷேர் மார்க்கெட், இல்லாட்டி ஜியோ பொலிட்டிக்ஸ்னான பிரச்சனை. இன்னொன்று அப்படிங்கிறது சென்ட்ரல் பேங்க்ஸ், ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்ட்ரல் பேங்க் இருக்கும், அவங்க தங்கத்தை எவ்வளவு வாங்கி வைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தங்கத்தினுடைய விலை ஏறி இறங்கும். ஆனால் இப்போ உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் என்ன செய்யறாங்கன்னா தங்கத்தை வாங்கி வைக்கிறாங்க.
ஸோ இப்படி தங்கத்தை வாங்கி வைப்பதனால தங்கத்தினுடைய டிமாண்ட் அதிகரிக்கிறது, அதனால தங்கத்தினுடைய விலையும் அதிகமாகுது. இது கூடவே அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த டாரிஃப் இல்லாட்டி இந்த டாரிஃப் யுத்தம் அப்படிங்கிறது எதிர்பாரா வண்ணமாக பல நாடுகளும் இதை நெகட்டிவிட்டி அடிச்சுட்டு இனி பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா என்டையர் ஷேர் மார்க்கெட் குளோபலைசேஷன் அப்படிங்கிறது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையும் பிரேக் ஆகும். டாலர் அப்படிங்கிறத வச்சுட்டு வேற ஏதாவது கரன்சிக்கு போலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது எல்லாமே உடனடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலை, ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற ஆரம்பிக்கும். அப்படி நடந்து ஒரு கட்டத்துக்கு மேல பிரிக்ஸ் நாடுகள் முன்னிலைக்கு வருவாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பை நோக்கி உலக நாடுகள் நகர்வார்கள் அப்படின்னு சொல்லி உலக வல்லுநர்கள் கூறுகிறார்கள். 2028-2029க்குள்ள பிரிக்ஸினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உலக நாடுகள் புரிந்து கொள்வார்கள். அமெரிக்கா இப்போ கொடுக்கக்கூடிய டாரிஃப் வார் அப்படிங்கிறது அமெரிக்காக்கே திரும்ப அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். கண்டிப்பா இன்னும் பல எக்ஸ்பிளனேஷனுடன் என்ன ரியல் டைம்ல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பாகம் 2ல பார்க்கலாம். இது 1க்கு 2 முறை கேட்டு பாருங்க. நிறைய உண்மையான விஷயங்களை இங்க நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். புரிந்து விட்டது அப்படின்னா கண்டிப்பா உங்க நண்பர்களுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து